உதகையில் காவல்துறை சார்பில் போதைப்பொருள் தடுப்பு தொடர்பான விழிப்புணர்வு நடன நிகழ்ச்சி நடைபெற்றது. ஏடிசி பேருந்து நிலைய பகுதிகளில் உனக்கும் எனக்கும் வேண்டாம் போதை என்ற தலைப்பில் மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவிகள் நடனமாடி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இதேபோன்று நகரின் பல்வேறு பகுதிகளிலும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்து நடத்துனருடன் ஏற்பட்ட கைகலப்பில் கேரள பயணிக்கு லேசான காயம் ஏற்பட்டது. கொல்லம் பகுதியைச் சேர்ந்த கைலாஷ் குடும்பத்துடன் பழனிமலை முருகன் கோவிலில் சாமி தரிசனம் செய்துவிட்டு கொடைக்கானல் செல்ல பேருந்து நிலையத்திற்கு வந்தார். அங்கு கொடைக்கானல் பேருந்தில் ஏறி முன்பகுதியில் அமர்ந்த கைலாஷ் குடும்பத்தினரை நடத்துனர் பின்பகுதிக்கு செல்லும்படி கூறியுள்ளார். இதனால் பிரச்சனை ஏற்பட்ட நிலையில் கைகலப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து காவல்துறையில் கைலாஷ் குடும்பத்தினர் புகார் அளித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூரில் பெண்கள் சிலர் சட்டவிரோதமாக கள்ளச்சந்தையில் மது விற்பனை செய்யும் வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. குடிசை வீடுகளில் வைத்து 4க்கும் மேற்பட்ட பெண்கள் 24 மணி நேரமும் மது விற்பனை செய்து வருகின்றனர். சர்வசாதாரணமாக ஏராளமானோர் வந்து அவர்களிடம் மதுவை வாங்கி குடிக்கின்றனர். இதனை காவல்துறையினர் கண்டுகொள்வதில்லை என்றும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திண்டுக்கல் மாநகர சாலைகளில் போக்குவரத்துக்கு இடையூறாக சுற்றித் திரியும் மாடுகளை பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். திண்டுக்கல் ரவுண்ட் ரோடு பகுதியில் ஏராளமான மாடுகள் சாலையின் நடுவே வழியை மறித்தபடி படுத்து கிடக்கின்றன. இதனால் இந்த வழியாக செல்லும் மக்கள் அச்சத்துடன் செல்வதுடன் வாகன ஓட்டிகளும் விபத்தில் சிக்கும் நிலை இருக்கிறது. இதனையடுத்து இதுபோன்ற மாடுகளை கேட்பாரற்ற நிலையில் விடும் உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். இளநிலை நீட் நுழைவுத் தேர்வு முறைகேடுகள் தொடர்பாக சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளது. கடந்த மே மாதம் நடைபெற்ற இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வில் வினாத்தாள் கசிவு, கருணை மதிப்பெண் வழங்கியது என பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றதாக புகார் எழுந்தது. குறிப்பாக நீட் நுழைவுத் தேர்வு வினாத்தாள்களை முன்கூட்டியே கசிய விட்டதாக பீகார், உத்தரப்பிரதேசம், ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்களில் பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பீகாரில் மட்டும் 13 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் நீட் முறைகேடுகளை கண்டித்து நாடு முழுவதும் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் போராட்டங்களில் ஈடுபட்டன. இந்நிலையில் தேசிய தேர்வு முகமையின் செயல்பாடுகளை மாற்றியமைக்க உயர்மட்ட குழுவை அமைத்த மத்திய அரசு இளநிலை நீட் தேர்வு முறைகேடுகள் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கும் உத்தரவிட்டது. அதனைத் தொடர்ந்து வழக்கு பதிவு செய்துள்ள சிபிஐ விசாரணையை தொடங்கியுள்ளது. தங்கள் குழுவினர் வினாத்தாள் கசிந்ததில் உள்ள சதி, இதில் உள்ள தொடர்பு குறித்து விசாரிப்பார்கள் என்றும் சிபிஐ மூத்த அதிகாரி ஒருவர் கூறியுள்ளார். வினாத்தாள் கசிந்த பகுதிகளில் இது தொடர்பான விசாரணை நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். வார விடுமுறை காரணமாக குற்றால அருவிகளில் குவிந்துள்ள சுற்றுலா பயணிகள் ஜில்லென்று கொட்டும் தண்ணீரில் ஆனந்தமாக குளித்து மகிழ்கின்றனர். தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வதைத்து வந்ததால் குற்றாலத்தில் சீசன் களையிழந்து காணப்பட்டது. இந்நிலையில் நேற்று மாலை முதல் பெய்த சாரல் மழையின் காரணமாக குற்றாலம் பிரதான அருவி, ஐந்தருவி, புலியருவி, சிற்றருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அருவிகளில் நீர்வரத்து தொடங்கியது. இந்நிலையில் இன்று வார விடுமுறை என்பதால் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் குற்றால அருவிகளில் குளிக்க குவிந்துள்ளனர். அவர்கள் ஜில்லென்று கொட்டும் அருவி நீரில் குளித்து மகிழ்கின்றனர். கிளைமேட்லாம் நல்லா இருக்கு. இங்க கூட்டம் நிறைய வந்திருக்கு. சண்டே எனவே ஜாலியா இருக்கு. நல்லா தண்ணி நிறைய ஃபாஸ்டா இருக்குனால நல்லா ஜாலியா இருக்கு. நல்லா என்ஜாய் பண்ணிட்டு தான் போறோம். கொடைக்கானல் மன்னவனூர் சூழல் சுற்றுலா தலத்தில் உள்ள ஏரியில் பரிசல் சவாரி மற்றும் ஜிப்லைன் சவாரி செய்ய கூட்டம் அலைமோதுகிறது. பரிசல் சவாரி செய்தபடி வானில் தவழும் மேக கூட்டங்களை கண்டு ரசிக்கும் சுற்றுலா பயணிகள் ஏரியில் கால்களை நனைத்தும் பசுமை போர்த்திய புல்தரையில் குதிரை சவாரி செய்தும் மகிழ்கின்றனர். சிறுவர் சிறுமியர் ஊஞ்சல் உள்ளிட்ட விளையாட்டு சாதனங்களில் விளையாடி மகிழ்கின்றனர். பாத்தீங்கன்னா இங்க வந்து இந்த பரிசல் சவாரி பிளஸ் அப்புறம் இந்த ஷீப் இது அப்புறம் ரேபிட் இது ஸோ வியூ பாயிண்ட்டு ஸோ நல்ல ஒரு கிளைமேட்டு. நாங்கள் நல்லா ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருக்கோம். ஸோ நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் இதை எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இங்கே கிளைமேட் சூப்பராக இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணோம். மன்னவனூர் லேக்கில் இருந்திருக்கோம். போட்டிங், பரிசல் சவாரி, கயாக்கிங், ஜிப் லைன் எல்லாமே இருந்தது. நல்ல சாரல் மலை, நல்ல சில்னஸ், நல்ல சூப்பராக இருந்தது. வீக்கெண்ட் அழகாக ஸ்பெண்ட் பண்ணலாம் 2 நாள். வார விடுமுறையை கொண்டாட தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலில் குவிந்த ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் அருவிகளில் குளித்தும் பரிசல் பயணம் மேற்கொண்டும் மகிழ்கின்றனர். காலையிலிருந்தே ஒகேனக்கலில் குவிந்த சுற்றுலா பயணிகள் அதிக விலைக்கு விற்ற போதிலும் அதனை பொருட்படுத்தாமல் கட்லா, ரோகு, கெளுத்தி போன்ற மீன் வகைகளை ஆர்வத்துடன் வாங்கி சமைத்து சாப்பிடுகின்றனர். பிரதான அருவி, முதலை பண்ணை, வண்ண மீன்கள் காட்சியகம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் சென்றும் சுற்றி பார்க்கின்றனர்.
கம்மியாக தான் உள்ளது. நல்லா குளித்தோம், சுற்றி பர்சல் போயிட்டு மீன் சமைச்சு சாப்பிட்டோம். மற்றபடி எல்லாம் கிளைமேட் எப்படி? கிளைமேட்டு கொஞ்சம் வெயில் தான் அடிக்குது. ரொம்ப கிளைமேட்லாம் கம்மி தான். ரொம்ப கிளைமேட் சொல்ல முடியாது. நான் முதல் டைம் வரும்போது நல்லா கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருந்துச்சு, வெளில இருந்துச்சு. இப்போ ரொம்ப கம்மியாக தான் ஆகுது.